Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம 6.3 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல எக்ஸாம்பிள் 25 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், that is 26 and absolute maxima and absolute minima அப்படினா என்ன, அதோட கான்செப்ட் என்னன்றது பாப்போம், right? So example 26 என்ன அப்படினு first பார்க்கலாம். So 26, prove that the radius of right circular cylinder of a greatest curved surface area which can be inscribed in a given cone is half of that of the cone. அதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க क्वेश्चन, எங்க பாருங்க, ரேடியஸ் எதுக்கு ஆஃப் ன்னு சொல்றாங்கன்றது தான். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறாங்க அந்த क्वेश्चन. எந்தவித புல் ஸ்டாப் கம்மா எதுவுமே இல்லாம இருக்கு. கொஞ்சம் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் क्वेश्चनல. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு கோன் உள்ள இன்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு. ஸோ கீழே நான் அதோட டயக்ராம் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஒரு கோனுக்கு இன்சைடில் ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு. ஸோ இதுதான் கோனு, வெளியில இருக்கிறது அவுட்டர் ரீஜன் வந்து நம்ம கோனு, அதுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, இந்த சிலிண்டரை உள்ள வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் மெஷர் கொடுத்துருக்கிறது. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோட ரேடியஸ் என்ன சொல்றாங்க, ஆஃப் ஆஃப் தட் கோனு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்றாங்க. ஆஃப் ஆஃப் தட் கோனோட ஹைட்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலி அந்த கோனோட மெஷர், ஸோ ஏபிசி இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு கவர் பண்ணிங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ஏபிசி. ஸோ இது ரெண்டு டிஇ அப்படின்னு வச்சுக்கிறோம், அண்டு இது பிக்யூ அப்படின்னு வச்சுருக்கேன், சென்டர் வந்து ஓ. ஓகே, ஸோ இப்படி இருக்குது கிவன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் ஓசி ஈக்குவல் டு ஆர், இது ஃபார் கோன், அண்டு ஓஏ ஈக்குவல் டு h height. ஸோ ஓசிங்கிறது இது ஓசி, ரைட், இந்த மெஷர், இது ரேடியஸ் ஃபார் திஸ் கோன். அதே மாதிரி ஓபியும் ரேடியஸ் தான். அடுத்து ஓஏனா என்ன அர்த்தம், ஸோ இங்கேருந்து இங்கே வர மெஷர், ஸோ ஏலேருந்து ஓக்கு வர மெஷர். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் தி height of that cone. Okay, so this is your height of the cone. Okay, so அப்போ இந்த height of the coneக்கு, அதாவது இந்த சிலிண்டருக்கு பாதி இருக்கு. இது இப்போ நம்ம இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், இதோட பாதியில் இருக்க மாதிரி தானே இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ சின்ஸ் ட்ரையாங்கிள், அதே மாதிரி கோனுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், சிலிண்டருக்கும் சிலிண்டரோட மெஷர் ஓஇ வந்து நம்ம எக்ஸாக எடுத்திருக்கோம். ஓஇ எதுன்னு பாருங்க, ஓஇ, திஸ் இஸ் எக்ஸ், இந்த ரேடியஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன, QE, அது வந்து நமக்கு என்னது, height of the cone. ஸோ QE என்னன்னு தெரியாது, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், height of that cylinder, QE. ஸோ Qலேருந்து ஈக்கு வர இந்த லென்த்து, இதுதான் வந்து நமக்கு என்ன, height of cylinder. சிமிலர்லி பிடியும் height of the cylinder தான். ஓகே, ஸோ ஓசி வந்து ரேடியஸு, இது வந்து ரேடியஸ், அதாவது ஓசி வந்து ரேடியஸ் அண்டு ஓஏ வந்து height of that கோனு, அண்ட் ஃபார் தி சிலிண்டர் எக்ஸுங்கிறது வந்து இதோட ரேடியஸ். ஓகே, தட் இஸ் சிலிண்டரோட ரேடியஸ் எக்ஸாக எடுத்துக்கிறோம். அண்ட் தென் சிலிண்டரோட ஹைட்டு ஜஸ்ட் வி நீட் டு ஃபைண்ட் தட் ஹைட்டு. அதுக்கு நம்ம இந்த சிமிலாரிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் போர்ஷன் வருதா, ஸோ ஓபிஏ அண்ட் ஓபிசி ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஓஏசி அண்ட் கியூஇசி. ஸோ கியூஇசி, ஸோ ஓஏசி அண்ட் கியூஇசி இந்த ட்ரையாங்கிள். ஸோ எது பாருங்கள், கியூஇசி வந்து இந்த ட்ரையாங்கிள் அண்டு ஓஏசி. ஸோ ஓஏசி இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ஓஏசியும் இப்படி தான் இருக்குது, QCயும் இப்படி தான் இருக்குது. ஓகே, ரெண்டுமே சேம் சைட் மாதிரி இருக்குது. இட் இஸ் 90, திஸ் இஸ் ஆல்சோ 90. சைட்ஸ் மட்டும் என்ன, ரேஷியோ வேறையாக இருக்குது. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா என்ன அர்த்தம், தேர் சைட்ஸ் இன் தி சேம் ரேஷியோ அண்டு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ரெண்டோட ஆங்கிளும் சேமாக இருக்கும், இங்கே 90னா இங்கே 90, அதே மாதிரி தான் இருக்குது. சிமிலர்லி இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல் ஃபார் போத் த ட்ரையாங்கிள், ரைட். இந்த ஆங்கிள் மாதிரி தான் இந்த ஆங்கிளும் இருக்குது. ஸோ தே ஆர் சிமிலர். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னால நமக்கு என்ன தெரியும், தேர் சைட்ஸ் ஆர் இன் தி சேம் ரேஷியோ. அப்போ சைட்ஸ்னா என்ன, QE by OA, ரைட். ஸோ QE by OA இஸ் ஈக்குவல் டு இன்னொரு சைடு என்ன, EC by OC, ரைட், ஃபுல் லென்த் EC by OC. ஸோ இப்போ QE என்னன்னு எனக்கு தெரியாது, அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கீப் ஆஸ் இட் இஸ். OA வந்து என்னது, நமக்கு height of that கோனு, அது நம்ம என்னவா எடுத்திருக்கோம், H அப்படின்னு எடுத்திருக்கோம், height of கோனு. அடுத்தது என்ன வேணும், EC, ECயோட மெஷர் வேணும், EC இந்த போர்ஷனா. ஸோ எனக்கு தெரியும் இந்த ஃபுல் லென்த் 6. ஓகே, ஸோ இந்த ஃபுல் லென்த் 6, இந்த லென்த் வந்து எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ எனக்கு இந்த EC மட்டும் என்ன பண்ணணும், ஆர்லேருந்து அந்த எக்ஸை ரிமூவ் பண்ணணும். தட் இஸ் வாட் திஸ் லென்த், ரைட். அப்போ EC இஸ் நத்திங் பட் r minus x divided by that is இந்த length வந்து just radius. OC வந்து radius of that cylinder, sorry, கோனோட ரேடியஸ், இந்த வெளியில இருக்க ரேடியஸ் அது வந்து நம்ம r ன்னு வச்சிருக்கோம். so that it's radius. அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம QE ஓட வேல்யூ வேணும் அப்படினா
இந்த h அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா h into r minus x divided by r. இதுதான் QEயோட லென்த். QEனா என்னது? ஹைட் ஆஃப் தட் சிலிண்டர். ஓகே, இவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், let S be the curved surface area of the given cylinder. ஸோ given சிலிண்டரோட curved surface area. இப்போ ரெண்டு ஏரியா இருக்குது நமக்கு, ரைட்? curved surface area இருக்குது அண்ட் டோட்டல் surface area of the cylinder இருக்குது, ரைட்? curved surface areaனா சுற்றி இருக்க போர்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ ஒரு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸோ மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி ஷேப் இருக்குமா? இந்த curved surface areaங்கிறது சுற்றி கண்டுபிடிக்கிறது மட்டும். மேலே இருக்க இந்த ரிங்கையும் தூக்கிட்டிங்கன்னா curved surface area, இந்த சுற்றி இருக்க போர்ஷன் மட்டும். இப்போ அந்த ரெண்டு சர்க்கிளையும் சேர்த்திங்கன்னா அது வந்து நமக்கு total surface area, right? So curved surface area of cylinder formula நமக்கு என்னது? 2 pi RH, right? So அதுதான் நான் இங்க எடுத்திருக்கேன். S which is S of x equal to 2 pi R into H. R ஓட வேல்யூ நமக்கு என்ன? For cylinder ஓட radius நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? இங்க எடுத்திருக்கோம் பாருங்க, it is x. The radius of cylinder is x, right? அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன் 2 pi into x. இது வந்து நமக்கு என்ன? height of that cylinder. So height வந்து நம்ம QE கண்டுபிடிச்சிருக்கோம், h into r minus x divided by r. So 2 pi RH ங்கிறது தான் நம்மளுக்கு வந்து என்னது? surface area of that curved surface area of that cylinder. இந்த இடத்துல radius வந்து நமக்கு r and height வந்து நம்ம மேலே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தட் யுவர் s of x equal to 2 pi h by r into rx minus x square. அதாவது இந்த x உள்ள ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் rx minus x square அப்படின்னு வருது. மிச்சம் எல்லாம் கான்ஸ்டன்ட், ஜஸ்ட் அது எல்லாத்தையும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு x. இதை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்டரோட ஹைட் ரேடியஸை வந்து நம்ம எக்ஸாக தான் எடுத்திருக்கோம். அதனால் we are considering it as x, function of x. So அப்போ differentiate with respect to x. So s dash of x என்ன வரும்? 2 pi h by r into, so இதை differentiate பண்ணா இது constant, just 2x அப்படி differentiate பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 2 into 1 வரும்ல, சேம் ஐடியா. ஸோ இது constant, just வெளியில் இருக்கும். r into x differentiate பண்ணிங்கன்னா 1 minus x square differentiation 2x. இதுதான் வந்து நம்மளுக்கு first derivative. again இதை differentiate பண்ணா என்ன ஆகும்? இந்த 2 pi r h இது வந்து காமன், இது r is a constant differentiate பண்ணிங்கன்னா 0 minus 2x differentiate பண்ணிங்கன்னா -2. அப்போ ஃபைனலி இதை மல்டிப்ளை பண்ணால் what will get? minus 4 pi h by r. ஸோ இதுதான் வந்து நம்மளோட s double dash of x. இப்போ நான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணோம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ s dash of x equal to 0 பண்ணால் என்ன ஆகும்? 2 pi h by r into r minus 2x equal to 0, ரைட்? இப்போ இதிலிருந்து நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? இது மொத்தமாக இது மொத்தமும் கான்ஸ்டன்ட். அப்போ நாங்கள் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? இது 0 by this becomes 0. அப்போ this is equal to 0, that is r minus 2x equal to 0. ஸோ இதில் தேவை எக்ஸ், அப்போ r equal to 2xன்னு வரும். ஸோ x equal to r by 2. ஸோ that is your x value. this is your critical point. அப்போ இந்த critical பாயிண்ட்டை இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல போட்டால் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ s double dash of x, that is s double dash of r by 2 is nothing but minus 4 pi h by r. ஏன்னா இங்கே ஏதாவது x இருந்தால் தான் என்னால் அதை சப்ஸ்டியூட்டே பண்ண முடியும். there is no x value. அப்போ which is less than 0 directly. அப்போ s double dash of x less than 0னா என்ன அர்த்தம்? x equal to r by 2 is a point of maxima of x, அதாவது லோக்கல் மேக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ லோக்கல் மேக்ஸிமா ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். அப்போ நான் என்ன இங்கே எக்ஸே போடலையா? அப்போ ஏன் பேசணும்னா நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ல இப்படி பார்த்துருக்கோம், ரைட்? ஈவன் தோ அந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ இல்லையோ, விச் கிவ்ஸ் less than 0 or greater than 0னா இட் இஸ் லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமா அப்படின்னு பேசுவோம், ரைட்? இங்கே ஏதாவது எக்ஸ் வேல்யூ இருந்தால் தான் என்னால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ் வேல்யூ இல்லாத பட்சத்தில் it is point of a local minima. Therefore நான் என்ன சொல்கிறேன்? the radius of the cylinder of greatest curved surface area which can be inscribed in a given cone is half of that of the cone. அதாவது இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கா அதே விஷயத்தை நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நான் எதை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், இந்த கன்க்ளூஷனை வச்சு தான் நான் இப்போ கீழே டிஃபைன் பண்ணியிருக்கிறது. இப்போ எக்ஸ்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எதோட ரேடியஸாக எடுத்தோம்? சிலிண்டரோட ரேடியஸ், ரைட்? சிலிண்டரோட ரேடியஸ் வந்து நம்ம எக்ஸாக எடுத்திருக்கோம். ஆறுங்கிறது என்னது? கோனோட ரேடியஸ், ரைட்? கோனோட ரேடியஸ். அப்போ என்ன வருது எனக்கு? சிலிண்டரோட ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆர் பை 2னா என்ன அர்த்தம்? 1/2 ஆஃப் ஆறு, ரைட்? ஸோ அப்போ 1/2 டைம்ஸ் ஆறு, அதாவது ஆஃப் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி கோனாக இருக்குது. இதுதான் உங்களை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. யுவர் ப்ரூஃப் இஸ் ஓவர், ரைட்? அதுதான் இங்கே லாஸ்ட்டாக நம்ம எழுதியிருக்கோம்.
கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் கர்வ்டு. ஏன் இந்த கிரேட்டஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பேசுகிறோன்னா அதுதான் இங்கே மேக்ஸிமம்னு சொல்லிட்டோம். கிரேட்டஸ்ட் கர்வ்டு ஏரியா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேக்ஸிமம்ங்கிற இந்த ஐடியாவை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அவ்வளோதான் முடிஞ்சுது. அண்டு தட்ஸ் ஆல். இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அகைன் சேம் ப்ரீவியஸோட கண்டினியூஷன் தான். இங்கே நம்ம லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா தான் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம upcoming video பார்ப்போம். Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.